கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்கு தத்தமாக தேவன் அருளும் வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். ஆமென். நம்முடைய தேவன் நியாயத்தை விரும்புகிறவர். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் எப்பொழுதும் நீதியானவர், அவர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் அநியாயம் அல்லது தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக உள்ளார். அவருடைய உன்னத லட்சியம் நீதியை நிலைநிறுத்துவதே ஆகும். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் என்றால் தேவனின் விசுவாசிகள், அவரை அன்பினால் பின்பற்றுகிறவர்கள், சொல்லிலும் செயலிலும் பரிசுத்தத்தை காப்பவர்கள். இப்படிப்பட்டவர்களை, தம்மை சீராக பின்பற்றுகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உறுதிப்படுத்தல் விசுவாசிகளுக்கு மிகுந்த ஆறுதலாகும். ஏனெனில் தேவன் அவர்களை எப்பொழுதும் பாதுகாப்பார். அடுத்ததாக தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம், என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். பரிசுத்தவான்கள் என்றென்றைக்கும் பாதுகாப்பு பெறுவார்கள். அதாவது அவர்களுக்கு உலகத்தில் ஒரு நிரந்தர ஆறுதல், பாதுகாப்பு கிடைக்கும். தேவனின் பேரருளால் அவர்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் என்றும் அவருடைய கைகளால் காக்கப்படுவார்கள். இந்த மாதம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு உறுதியான அருளையும் நம்மை நித்தியமாக பாதுகாப்பதற்கான வாக்குறுதியையும் தந்திருக்கிறார். தேவன் தம்மை உண்மையுடன் பின்பற்றுகிறவர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். தேவனின் நீதி மனித உலகில் எந்த அதிகாரத்திற்கும் மேலானது. அவர் எப்பொழுதும் தமது மக்களை தழுவிக்கொண்டு அவர்களுக்கு நியாயம் ஏற்படுத்துவார். எத்தனை அன்பான தேவன்! அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நீதி நியாயத்தை கைக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்பவர்களாக, அவர் மேல் பரிசுத்த அன்பு கொண்டவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அவருடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றபடி நாம் வாழ்கிறோமா? அப்படி நாம் வாழ்வோம் என்றால் நம்மை கைவிடாமல் என்றென்றைக்கும் நம்மை பாதுகாப்பார் என்பது உறுதி. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுவதை கவனியுங்கள். தேவன் நீதிமான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கான உறுதிப்படுத்தல் இது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற சத்தியத்தில் இருந்து தேவன் நம் பாரங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆறுதலையும்
பாதுகாப்பையும் அளிப்பார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சங்கீதம் 94:14 உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கூறுவது தேவன் தம்மை நம்புகிறவர்களை எப்பொழுதும் காக்கிறவராக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. தேவன் வாக்கு மாறாதவர், அவர் நம்மை காப்பார். ஆனால் அவர் இன்றைய வாக்குத்தத்த வசனத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை என்று கூறியிருப்பதை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். நாம் அவருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிறோமா? இன்று நாம் தியானித்த அத்தனை வசனங்களிலும் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவருடைய ஜனம், அவருடைய சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாம் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, அவருடைய ஜனமாக, அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோமா? இதை தான் இன்னைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து எதில் குறை இருக்கோ அதை நாம் நிறைவாக்க வேண்டும். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்க! எவ்வளவு அற்புதமான ஆசீர்வாதங்களை இந்த புதிய மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். இத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால் இன்றே அவர் பாதம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடந்து அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்போம். அவரே நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க கொடுத்த கிருபைக்காக நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனுக்கு நன்றி கூறுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடந்த 9 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீதியின் தேவன் உம்மை போலவே நாங்களும் நீதியோடும் நியாயத்தோடும் நடந்து சொல்லிலும் செயலிலும் பரிசுத்தத்தை காத்து நடந்து உம்முடைய பிள்ளையாக உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்ய வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை நீர் சந்தியும். வியாதிப்பட்டு வருத்தத்தோடு ஆஸ்பத்திரியிலும் வீட்டிலும் கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருமாண்டவரே அப்பா. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற எங்கள் விசுவாசத்தின்படியே பரிபூர்ண சுகம் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும்.
படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க கிருபை தாரும். பருவ வயதில் திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்து இல்லற வாழ்விலே அவர்கள் இணைந்து வாழ கிருபை தந்து அவர்களை ஆசீர்வதியும். பிள்ளை இல்லையே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற தம்பதியருக்கு கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். முதியோர்களையும் வயதானவர்களையும் நான் சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்ற உம்முடைய வாக்கின்படியே அவர்களை நீர் சுமந்து தாங்கி தப்புவித்து காத்து ரட்சிக்க வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, and successful month. God bless you all. Have a blessed month.